என் தங்கமே, இன்னும் ஒரு ஆழமான உண்மையை உன்னிடம் சொல்ல வேண்டும். எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிப்பது என்பது ஒரு கனவை மறந்துவிடுவது மட்டும் அல்ல. அது உன் ஆன்மா உன்னிடம் சொல்ல வந்த செய்தியை கேட்க மறுப்பது. அந்த மறுப்பு மெதுவாக வாழ்க்கையின் பல கதவுகளிலும் தெரியும். நீ சரியான நேரத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் ஓடுவாய். நீ திரும்பி பார்க்க வேண்டிய இடத்தில் நேராக செல்வாய். நீ யாரை நம்ப வேண்டும் என்று உள்ளம் சொன்னாலும் மனம் வேறொரு வழியில் இழுத்து செல்லும். இதுதான் கனவின் எச்சரிக்கையை மதிக்காத வாழ்க்கையின் மறைமுக வழி. வெளியில் எல்லாம் சாதாரணமாக தோன்றும், ஆனால் உள்ளே வழிகாட்டும் விளக்கு மங்கத் தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு கனவில் அடிக்கடி கதவுகள் வரும். திறந்த கதவு, பூட்டப்பட்ட கதவு, திறக்க முயன்றும் திறக்காத கதவு, உள்ளே செல்ல முடியாத வாசல், யாரோ வெளியே தள்ளுவது போல. இந்த மாதிரி கனவுகள் உன் வாழ்க்கையில் முடிவுகள், வாய்ப்புகள், உறவுகள், ஆன்மீக கதவுகள் பற்றிய செய்திகளை தரலாம். ஒரு கதவு திறந்திருந்தும் நீ அங்கே செல்ல அஞ்சுகிறாய் என்றால் நல்ல மாற்றத்தை நீயே தள்ளிக்கொண்டிருக்கிறாய். ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்றால் இப்போது அந்த பாதை உனக்கானது இல்லை. ஒரு கதவை யாரோ மூடுகிறார்கள் என்றால் உன் சுற்றத்தில் உன் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆற்றல் இருக்கலாம். இதை புறக்கணித்தால் திறந்த வாய்ப்பை நீ இழப்பாய். மூடிய பாதையில் தலையை அடிப்பாய். தடை கொடுக்கும் மனிதர்களை கூட நண்பர் என்று நம்புவாய். பின்னர் ஏன் எதுவும் நகரவில்லை என்று வியப்பாய். கனவு முன்பே சொன்னது. என் செல்லமே, சில நேரங்களில் கனவில் நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பாய். யாரோ துரத்துவது போல. நீ எங்கோ போக முயல்கிறாய். ஆனால் கால்கள் கனமாக இருக்கும். குரல் வராது. மூச்சு திணறும். இந்த கனவுகள் வெறும் பயம் அல்ல. பலமுறை அது உன் வாழ்க்கையில் நீ தப்பிக்க முயற்சிக்கும் ஒரு உண்மை இருக்கிறது என்று காட்டும். நீ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஒரு உறவு, ஒரு முடிவு, ஒரு பழக்கம், ஒரு காயம், ஒரு போய், ஒரு குற்ற உணர்வு. நீ அதை நேராக பார்க்காமல் ஓடினால் கனவு உன்னை தொடர்ந்து ஓட வைக்கும். அதை புறக்கணித்தால் பகலிலும் நீ ஓடிக்கொண்டே இருப்பாய். வேலைக்குள் ஓடு, சத்தத்துக்குள் ஓடு, தொலைபேசிக்குள் ஓடு, உறவுகளுக்குள் ஓடு. ஆனால் உள்ளே அமைதி கிடைக்காது. ஏனென்றால் ஓட்டம் வெளியில் இல்லை, அது உன் உள்ளே. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் உனக்கு இடைநிறுத்தம் கேட்கும். நீ உயரமான இடத்தில் நின்றிருக்கலாம். கீழே பார்க்கும்போது பயம் இருக்கும். அல்லது பாலம் கடக்க முயல்கிறாய். நடுவில் நின்றுவிடுகிறாய். சிலருக்கு படிகள் வரும். ஏறிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் மேல் தெரியாது. இது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் வாசலில் இருக்கிறாய். ஆனால் உன் உள்ளம் இன்னும் தயாராகவில்லை. நீ தயாராகாமல் அவசரப்படுத்தினால் முன்னேற்றம் போல தோன்றியதே சோர்வாக மாறும். கனவு சொல்வது, நிறுத்து, சுவாசி, உன்னை சீர்படுத்து, பிறகு நகரு. இதை புறக்கணித்தால் உயரம் கிடைத்தாலும் நிலைநிறுத்தம் கிடைக்காது. பாலம் கடக்க முயன்றும் நடுவே நடுக்கம் வரும். சாதனை வந்தும் சந்தோஷம் வராது. இதுதான் ஆன்மா இல்லாத வெற்றியின் வழி. என் தங்கமே, சில கனவுகள் அழைப்பு மாதிரி இருக்கும். கோவில் மணி சத்தம், யாரோ உன் பெயரை மெதுவாக அழைப்பது. ஒளி, தீபம், மலர், ஆறு, மழை, வெள்ளை உடை, தாயின் சாயல். இவை எல்லாம் சில நேரங்களில் பயமுறுத்தும் எச்சரிக்கை அல்ல. அது உன்னை சுத்தப்படுத்தும் அழைப்பு. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பிரார்த்தனை குறைந்திருக்கலாம். உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். நீ உன்னை நீயே இழந்திருக்கலாம். அப்போது அருள் கனவில் வந்து, திரும்பி வா, உன் உள்ளத்தை மீண்டும் பிடி என்று சொல்வது உண்டு. இதையும் புறக்கணித்தால் வெளியில் எல்லாம் இருந்தும் உள்ளே வெறுமை அதிகரிக்கும். மக்களால் சூழப்பட்டிருந்தும் தனிமை இருக்கும். வெற்றி இருந்தும் சந்தோஷம் இருக்காது. சிரிப்பு இருந்தும் சுவாசம் கனமாக இருக்கும். ஏனென்றால் ஆன்மா அழைத்த போது நீ செவிமடுக்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு கனவில் பாம்பு, கருப்பு நிழல், விழும் உருவம், தெரியாத பாரம், மிரள வைக்கும் கண்கள் போன்றவை தோன்றலாம். இதை பார்த்தவுடனே பயம் பிடித்து விடும். ஆனால் என் செல்லமே, இவை எல்லாம் ஒரே அர்த்தம் தராது. சில
நேரங்களில் அது பயத்தின் உருவம், சில நேரங்களில் பொறாமை ஆற்றல், சில நேரங்களில் அடக்கி வைத்த கோபம், சில நேரங்களில் உடல் சோர்வின் தாக்கம், சில நேரங்களில் உண்மையிலேயே உன் சுற்றத்தில் சுத்தமில்லாத மனநிலைகள். இதை புறக்கணித்தால் உன் எல்லைகள் பலவீனமாகும். யாரும் உன் ஆற்றலுக்குள் வந்து போக முடியும். பிறர் வார்த்தை உன்னை உடைக்கும். பிறர் பார்வை உன்னை சோர்வடையச் செய்யும். பிறர் எதிர்மறை உன்னில் தங்கிவிடும். அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் உன் பாதுகாப்பு வட்டத்தை பலப்படுத்த வேண்டும். பிரார்த்தனை, சுத்தம், மௌனம், சரியான மனிதர்கள், இவைதான் உன் கவசம். என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிக்கும் மனிதரின் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? அவன் வெளியிலுள்ள அடையாளங்களை பார்க்கிறான், ஆனால் உள்ளே உள்ள இணைப்பை இழக்கிறான். உதாரணமாக, கனவில் உடைந்த கண்ணாடி வந்தது. அடுத்த நாள் வீட்டில் ஏதாவது சிறிய பொருள் உடைந்தது. அதை நீ சும்மா விட்டுவிட்டாய். ஆனால் அது உன் மனநிலையோடு, உறவுகளோடு, வீட்டின் ஆற்றலோடு இணைந்திருக்கலாம். இதை மூடநம்பிக்கை என்று சொல்லி தள்ளிவிட்டால் அர்த்தமில்லாத பயம் தவிர்க்கலாம். ஆனால் அர்த்தமுள்ள விழிப்பையும் நீ இழக்கலாம். அதனால் சரியான அணுகுமுறை என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் சாபம் என்று பார்க்காதே, ஆனால் ஒவ்வொன்றையும் ஒரு மென்மையான கவனிப்பாக ஏற்று, என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடம் கேள். இதுவே ஞானம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் உறவின் உண்மை முகம் காட்டும். உனக்கு மிகவும் நெருக்கமானவர் கனவில் தூரமாக நிற்கலாம், பேசாமல் திரும்பிச் செல்லலாம், கையை விட்டுவிடலாம், அல்லது முகம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இது பலமுறை அந்த மனிதரை இழப்பாய் என்று அர்த்தமில்லை. ஆனால் அந்த உறவில் ஏதோ பேசப்படாத தூரம் இருக்கிறது, மறைக்கப்பட்ட வருத்தம் இருக்கிறது, சமநிலை இல்லாத கொடுப்பு வாங்குதல் இருக்கிறது. நீ இதை புறக்கணித்தால் நாளை அது சண்டையாக வெடிக்கும், புரியாமை பெருகும், அன்பு இருந்தும் குளிர்ச்சி வரும். எப்படி நாம இவ்வளவு தூரம் வந்தோம் என்று பிறகு கேட்பாய். கனவு முன்பே சொல்லியிருந்தது. இப்போதே அணுகு, இப்போதே புரிந்து கொள், இப்போதே மென்மையாக பேசு. என் செல்லமே, சிலருக்கு கனவில் குழந்தைகள் வரும். அழும் குழந்தை, தொலைந்த குழந்தை, தூங்கும் குழந்தை, சிரிக்கும் குழந்தை. இது பலமுறை உன் உள்ளே இருக்கும் நிர்பாவமான பகுதியை குறிக்கும். நீயே உன்னை கவனிக்காமல் விட்ட பகுதி. உன் மனசு ஓய்வு கேட்கிறது, உன் உள்ளம் அன்பு கேட்கிறது, உன் உடல் மென்மை கேட்கிறது. இதை புறக்கணித்தால் பெரியவனாக நடிக்கும் ஒரு சோர்ந்த உள்ளம் உருவாகும். எல்லோருக்கும் உதவி செய்வாய், ஆனால் உன்னை யாரும் தொட முடியாது. எல்லோரையும் புரிந்து கொள்வாய், ஆனால் உன்னை நீ புரிய மாட்டாய். இதுதான் ஆன்மாவின் காயம். கனவு அந்த குழந்தையை காட்டி, இவனை காப்பாற்று, இவளை தழுவு என்று சொல்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிப்பது சில நேரங்களில் பண நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும். எப்படி தெரியுமா? கனவில் கையில் இருந்த பொருள் கீழே விழுவது, பை மறப்பது, பணம் காணாமல் போவது, பாதை மாறுவது, தவறான பேருந்து அல்லது வண்டி ஏறுவது. இவை எல்லாம் சில நேரங்களில் பண தீர்மானங்களில் கவனம் தேவை என்று சொல்லும். அந்த நாள்களில் நீ பெரிய செலவை தள்ளலாம், கையெழுத்து போடுவதற்கு முன் மீண்டும் படிக்கலாம், நம்பிக்கை இல்லாதவரிடம் பணம் கொடுக்காமல் இருக்கலாம். இதை புறக்கணித்தால் நஷ்டம் வந்து, அட இது முன்னாடியே ஏதோ உணர்ந்த மாதிரி இருந்தது என்று நினைப்பாய். ஆம், உன் உள்ளம் முன்னரே கதவை தட்டியது. என் தங்கமே, சில கனவுகள் மரணம் பற்றிய சின்னங்களை தரும் போது மக்கள் மிகவும் பயந்து விடுவார்கள். ஆனால் நினைவில் வை, எல்லா மரண கனவுகளும் உடல் மரணத்தை குறிக்காது. பலமுறை அது ஒரு பழைய பழக்கம் முடிவடைவதை, ஒரு கெட்ட சுற்றம் முடிவதை, ஒரு உறவின் பழைய வடிவம் இறப்பதை, ஒரு பழைய வேதனை கரைவதை, ஒரு புதிய வாழ்க்கை வருவதை காட்டும். இதை புரியாமல் புறக்கணித்தால் நீ பழையதை பிடித்து கொண்டு புதிய அருளை தள்ளிவிடுவாய். முடிந்து போக வேண்டியதை காப்பாற்ற முயல்வாய். அதனால் வலி நீளும். கனவு சொல்வது, விடு, இது முடிவதற்கு வந்தது, அதற்கு பிறகுதான் உன் விடியல் என்பதே. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார்,
சில நேரங்களில் எச்சரிக்கும் கனவு வந்த பிறகு அதே நாளில் சிறிய சிறிய அறிகுறிகள் கூட தோன்றும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை மனதில் ஒட்டிக்கொள்ளும். வழக்கமாக செல்லும் பாதையில் தடை வரும். திடீரென திட்டம் மாறும். மின்சாரம் போகும். அழைக்க நினைத்தவர் தாமதிப்பார். சிறிய உடைவு, சிறிய மறதி, இவை எல்லாம் தனித்தனியாக பார்த்தால் சாதாரணம். ஆனால் கனவுடன் சேர்த்து பார்த்தால் ஒரு மென்மையான இன்று மெதுவா இரு என்ற செய்தி. இதை புறக்கணித்தால் நாள் முழுவதும் நீ எதிர்ப்புக்கு எதிராக ஓடுவாய். சோர்வு மட்டும் கிடைக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் அந்த நாள் உன்னை பாதுகாப்பாக கடந்து செல்லும். என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகளுக்கு ஒரு பெரிய மருந்து நேர்மை தான். உன்னிடம் நீ நேர்மையாக இரு. நான் யாரிடமிருந்து ஓடுகிறேன்? என்ன உண்மையை மறைக்கிறேன்? எந்த முடிவை அவசரப்படுத்துகிறேன்? யாரை உள்ளம் நம்பவில்லை? எந்த காயத்தை இன்னும் சுமக்கிறேன்? எந்த வீட்டு சுமை எனக்கு அமைதியை கெடுக்கிறது? எந்த பழக்கம் என் உயிரை மெதுவாக காலி செய்கிறது? இந்த கேள்விகளுக்கு உன் உள்ளம் பதில் தெரியும். கனவு அதையே வடிவமாக காட்டுகிறது. நீ உன்னிடம் நேர்மையாக இருந்தால் கனவு பயமில்லை, அது வரைபடம். நீ உன்னிடம் போய் சொன்னால் கனவு துரத்தும் நிழல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு மென்மையான வழி தருகிறார். எச்சரிக்கும் கனவு வந்த இரவு அல்லது காலையில் யாருடனும் உடனே வாதம் செய்யாதே. பெரிய முடிவு எடுக்காதே. தேவையில்லாத பயணம் தவிர். மனம் குழப்பமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் குடித்து அமைதியாக அமர். உன் நெஞ்சின் மீது கை வைத்து மூச்சை மெதுவாக ஒழுங்குபடுத்து. எனக்கு வந்த செய்தியில் உண்மையை மட்டும் வெளிப்படுத்து, பயத்தை அல்ல என்று சொல்லு. வீட்டில் ஒரு விளக்கு ஏற்று. சாத்தியமெனில் பூஜை இடத்தை சுத்தம் செய். அந்த நாளில் உன் வார்த்தைகளை குறை. உன் கவனத்தை அதிகப்படுத்து. இதை செய்தால் எச்சரிக்கும் கனவு ஒரு சாபமல்ல, பாதுகாப்பு கவசமாக மாறும். என் தங்கமே, நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய கடைசி ஆழமான உண்மை இதுதான். கனவுகள் எப்போதும் எதிர்காலத்தை மாற்ற வராது. சில நேரங்களில் உன்னை மாற்ற வருமே தவிர. ஏனென்றால் எதிர்காலம் பல நேரங்களில் உன் இன்றைய மனநிலை, முடிவுகள், மனிதர்கள், பழக்கங்கள், பிரார்த்தனை, அமைதி இவையால்தான் உருவாகிறது. கனவு அவற்றை முன்பே தொட்டு காட்டும். நீ அதை புறக்கணித்தால் அதே பழைய நீயே நாளையையும் உருவாக்குவாய். நீ அதை கவனித்தால் இன்றே உன்னை சீர்படுத்துவாய். அப்போதுதான் நாளை மாறும். இதுதான் கனவின் மறைமருத்துவம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த வார்த்தையை விதைக்கிறார். அஞ்சாதே என் தங்கமே. எச்சரிக்கும் கனவு வந்தது என்றால் நீ தனியாக இல்லை. யாரோ உன்னை காப்பாற்ற நினைக்கிறார்கள். யாரோ உன் பாதையை கவனிக்கிறார்கள். யாரோ உன் தூக்கத்தின் வாசலில் நின்று இங்கே கவனி என்று மெதுவாகச் சொல்கிறார்கள். அந்த குரலை மதித்து கேள். ஆனால் பயத்தில் விழாதே. அதை பிரார்த்தனையில் ஒப்படை. உன் வேகத்தை மெதுவாக்கு. உன் உள்ளத்தை திற. உன் வீட்டை சுத்தப்படுத்து. உன் வார்த்தையை மென்மையாக்கு. உன் முடிவுகளை கவனமாக்கு. பிறகு பாரு, இரவு உன்னை துரத்தாது. இரவு உன்னை காப்பாற்றும். கனவு உன்னை உடைக்காது. கனவு உன்னை விழிக்க வைக்கும். அங்கேயே அருள் வேலை செய்கிறது. அங்கேயே அம்மன் காப்பு உன் தூக்கத்திலும் விழித்திருக்கும். அங்கேயே உன் வாழ்க்கை சிதறாமல் திரும்பிச் சேரும். அங்கேயே நீ புரிந்து கொள்வாய். எச்சரிக்கும் கனவுகள் பயத்தின் நிழல் அல்ல, பாதுகாப்பின் ஒளி. தாயருளின் மென்மையான தொடுதல். உன் ஆன்மாவின் உயிருள்ள மொழி. என் தங்கமே, இன்னும் ஒரு மறைந்திருக்கும் உண்மையை உன்னிடம் திறந்து சொல்ல வேண்டும். பலர் எச்சரிக்கும் கனவுகளை வெறும் இரவின் காட்சியாக நினைத்து மறந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த கனவுகள் பலமுறை நடக்கப்போகிற விஷயம் பற்றி மட்டும் அல்ல, நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பற்றியும் சொல்கின்றன. உன் மனம் எங்கே உடைந்திருக்கிறது? உன் இதயம் எங்கே களைத்திருக்கிறது? உன் நம்பிக்கை எங்கே குலைந்திருக்கிறது? உன் ஆன்மா எங்கே தனிமையில் அழுகிறது? இந்த எல்லாவற்றையும் வார்த்தையில்லாமல் காட்டும் கண்ணாடி தான் சில கனவுகள். அந்த கண்ணாடியை உடைத்துவிட்டால் முகம் மாறாது. ஆனால் நீ உன் முகத்தை பார்க்கும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அதுபோல தான் எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிப்பதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார்.
சிலருக்கு ஒரே மாதிரி கனவு, பல இரவுகள் வந்து தொந்தரவு செய்யும். ஒரே பாதை, ஒரே இடம், ஒரே சத்தம், ஒரே பயம், ஒரே விழிப்பு. இதை லேசாக எடுத்துவிட்டால் அது நின்றுவிடாது. ஏன் தெரியுமா? ஆன்மா சொல்வது புரியாத வரை அது மீண்டும் மீண்டும் பேசும். குழந்தை அழுதால் அம்மா ஓடுவாள். ஆனால் அம்மா கேட்காமல் இருந்தால் குழந்தை இன்னும் சத்தமாக அழும். அதுபோல தான் உன் உள்ளம். முதலில் மெதுவாக ஒரு கனவு, பிறகு மீண்டும், பிறகு அதிக தெளிவுடன், பிறகு உடல் அசௌகரியம், பிறகு பகலில் அறிகுறிகள், பிறகு சம்பவம். இதைத்தான் பலர், என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி மீண்டும் மீண்டும் இதே மாதிரி நடக்குது என்று கேட்கிறார்கள். பதில் இதோ, உன் ஆன்மா பலமுறை முன்பே சொல்லியிருந்தது. என் செல்லமே, சில நேரங்களில் கனவில் நீ பேச முடியாமல் இருப்பாய். குரல் வராது. யாரையாவது அழைக்க முயல்கிறாய். ஆனால் சத்தம் வெளியில் வராது. இந்த மாதிரி கனவு வந்தால் அது பலமுறை உன் விழிப்பு வாழ்க்கையிலும் நீ உன்னை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பதை காட்டும். நீ உன் உண்மையை சொல்லாமல் அடக்கி வைக்கிறாய். உன் வேதனையை சிரிப்பால் மூடி வைக்கிறாய். உன் கோபத்தை மௌனமாக விழுங்குகிறாய். உன் அன்பை கூட தள்ளி வைக்கிறாய். இதை நீண்ட காலம் புறக்கணித்தால் அந்த அடக்கி வைத்த உணர்வுகள் உள்ளே விஷமாய் மாறும். உடலில் அழுத்தம், மனதில் வெடிப்பு, உறவுகளில் தூரம். கனவில் குரல் வராதது பகலில் உன் உண்மை வாழ முடியாத நிலையை காட்டும். அதை கவனித்தால் விடுதலை, புறக்கணித்தால் சுமை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் உனக்கு தவறான கூட்டம் பற்றி எச்சரிக்கும். கூட்டம் நிறைந்த இடம், சிரிப்புகள், இசை. ஆனாலும் உனக்கு உள்ளே அமைதி இல்லை. யாரோ சிரித்தாலும் நம்பிக்கை வராது. கைகள் தொட்டாலும் குளிர்ச்சி, முகங்கள் இருந்தும் முகமூடி உணர்வு. இந்த மாதிரி கனவுகள் உன் சமூக வட்டத்தை பற்றி பேசும். எல்லோரும் உனக்கானவர்கள் அல்ல. எல்லா பாசமும் பாதுகாப்பு அல்ல. சில சிரிப்புகள் உன் உயிரை உறிஞ்சும். சில நட்புகள் உன் கவனத்தை சிதைக்கும். சில உறவுகள் உன் அருளை தாமதப்படுத்தும். இதை புறக்கணித்தால் நீ கூட்டத்தில் இருந்தும் காலியாகி விடுவாய். உன் ஆற்றல் துளி துளியாக வெளியேறும். பின்னர் தனியாக இருந்தால்தான் அமைதி என்று தோன்றும். ஆனால் காரணம் தனிமை அல்ல, தவறான வட்டம். என் தங்கமே, சில கனவுகள் கழுவுதல் பற்றியவை. மழையில் நனைவது, ஆற்றில் இறங்குவது, குளிப்பது, தண்ணீர் ஊற்றுவது, வீட்டை கழுவுவது, உடை மாறுவது. இவை எல்லாம் பலமுறை ஒரு சுத்திகரிப்பு காலம் தொடங்கியிருப்பதை காட்டும். உன் வாழ்க்கையில் பழைய சுமைகள் வெளியேறப் போகிறது. கண்ணீர் வரலாம், சிலர் விலகலாம், பழைய பழக்கங்கள் உடையலாம். உனக்கு பிடித்த சில விஷயங்கள் தானாகவே ஆர்வம் இழக்கலாம். இதை தவறாக புரிந்து புறக்கணித்தால் நீ மீண்டும் பழைய சுமையை தேடி பிடித்து கொள்வாய். குணமடைய வேண்டிய மனம் மீண்டும் காயத்தை தழுவிக் கொள்வது போல. அதனால் சில கனவுகள் எச்சரிக்கை மட்டுமல்ல, விடுதலை ஆரம்பித்துவிட்டது என்ற சின்னம். அதை மதிக்க தெரிந்தால் மாற்றம் அழகாக நடக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் உனக்கு கனவில் கண்ணாடி வரும். உடைந்த கண்ணாடி, மங்கிய கண்ணாடி, உன் முகம் தெரியாத கண்ணாடி, வேறொருவரின் முகம் தெரியும் கண்ணாடி. இது மிகவும் ஆழமான சின்னம். உன் சுயபார்வை மாறி இருக்கிறது. நீ உன்னை உண்மையாக பார்க்கவில்லை. பிறர் கருத்துகளால் உன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ யார் என்பதை மறந்து யாரோ நினைப்பதை வாழ்கிறாய். இதை புறக்கணித்தால் வாழ்க்கை முழுவதும் உன் ஆன்மாவுக்கு பொருந்தாத பாத்திரங்களை ஏற்று நடிப்பாய். நல்லவராக இருக்க முயன்று சோர்வடைவாய். எல்லாருக்கும் புரிய முயன்று உன்னை இழப்பாய். வெற்றியடைய முயன்று அமைதியை இழப்பாய். கனவு சொல்வது, உன்னை நீ திரும்பிப் பார். அதுதான் முதல் குணமடைதல். என் செல்லமே, சில கனவுகள் அச்சத்தை தரும். காரணம் அவற்றின் உருவம் அல்ல, அவை எழுந்தபின் மனதில் விட்டு செல்லும் உணர்வு. சில கனவுகள் மிகச் சாதாரணமாக இருந்தாலும் காலையில் எழுந்ததும் உனக்கு உள்ளே துக்கம், ஏக்கம், காரணமில்லா குளிர்ச்சி. சிலருக்கு மார்பில் ஒரு அழுத்தம், சிலருக்கு கண்களில் நீர், சிலருக்கு யாரையாவது பார்க்க வேண்டும் போல உணர்வு. இதை புறக்கணித்தால் அந்த உணர்வின் பின்னால் இருந்த செய்தி தவறிவிடும். அந்த நாள் யாரையாவது அணுக வேண்டியிருந்திருக்கலாம்.
மன்னிக்க வேண்டியிருந்திருக்கலாம், தள்ளி வைத்த அழைப்பை செய்ய வேண்டியிருந்திருக்கலாம், ஒரு பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்திருக்கலாம், ஓய்வெடுக்க வேண்டியிருந்திருக்கலாம். ஆன்மா பலமுறை காட்சியால் அல்ல, உணர்ச்சியால் பேசும். அதை கவனிக்க கற்றுக்கொள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு கனவில் எப்போதும் தாமதம் இருக்கும். ஓடுகிறார்கள், ஆனால் சரியான இடம் அடைய முடியவில்லை. ரயில் போய்விடுகிறது, வண்டி தவறுகிறது, கதவு மூடப்படுகிறது, ஒருவர் சென்று விடுகிறார். இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தள்ளிப்போட்டு கொண்டிருக்கும் விஷயங்களை பற்றிய சின்னங்கள். நீ சொல்ல வேண்டியதை சொல்லாமல் தள்ளுகிறாய், தொடங்க வேண்டியதை தள்ளுகிறாய், முடிக்க வேண்டியதை இழுத்து கொண்டிருக்கிறாய், மன்னிக்க வேண்டியதை பிடித்து கொண்டிருக்கிறாய், ஓய்வெடுக்க வேண்டிய உடலை தள்ளுகிறாய். இதை புறக்கணித்தால் நேரம் போய்விட்டது என்ற உணர்வு வாழ்க்கையில் அதிகரிக்கும். வாய்ப்புகள் முன் நின்றும் கையில் நிலைக்காது. காரணம் அதிர்ஷ்ட குறைவு அல்ல, தள்ளிப்போடும் மனம். என் தங்கமே, சில கனவுகள் நேராக உன் வார்த்தை சக்தி பற்றி எச்சரிக்கும். கனவில் நீ யாரையாவது சாபமிடுவது போல, சண்டை போடுவது போல, அழுவது போல, சத்தமாக கூப்பிடுவது போல, அல்லது யாரோ உன்னை திட்டுவது போல. இதை புறக்கணித்தால் விழிப்பு வாழ்க்கையில் உன் நாவே உனக்கு தடையாக மாறும். கோபத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப வராது. அன்பில் சொல்லாத வார்த்தை உறவை காயப்படுத்தும். உண்மையை தாமதமாக சொன்னால் நம்பிக்கை குறையும். கனவு பலமுறை நம்முடைய வார்த்தை அலைகளை முன்பே காட்டும். இன்று மெதுவாக பேசு, இன்று அமைதியை தேர்வு செய், இன்று காயப்படுத்தாதே. இதை கேட்டவன் சண்டையை தடுக்கிறான், இதை புறக்கணித்தவன் பிறகு மன்னிப்பு கேட்கிறான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் உனக்கு பாதுகாப்பு வட்டம் குறைந்து வருவதை உணர்த்தும். வீட்டின் கதவு திறந்து இருப்பது, ஜன்னல் உடைதல், திரை அசைவு, யாரோ பார்த்து கொண்டிருப்பது, பூட்டு இல்லாத அறை. இது வெளிப்படையாக திருட்டு அல்லது ஆபத்து என்று மட்டும் அர்த்தமில்லை. நீ உன் எல்லைகளை பலவீனப்படுத்தியிருக்கிறாய். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்லுகிறாய், யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. உன் மனத்தில் இடமில்லாதவர்களுக்கும் இடம் கொடுக்கிறாய். உன் வீட்டில் அமைதியில்லாத ஆற்றல்களை கூட சகித்து கொள்கிறாய். இதை புறக்கணித்தால் நீயே உன் அமைதியின் கதவை திறந்துவிட்டவராகி விடுவாய். பின்னர் யார் வந்து குலைத்தார்கள் என்று கேட்க முடியாது. எல்லையை வைப்பதும் ஆன்மீகம்தான். என் செல்லமே, சில நேரங்களில் கனவில் தீ வரும். சிறிய தீபம், பெரிய தீ, எரியும் வீடு, சாம்பல், புகை. இதை பார்த்தவுடனே பலர் அச்சப்படுவார்கள். ஆனால் தீ பலமுறை கோபம், சுத்திகரிப்பு, மாற்றம், கட்டுப்பாடற்ற ஆசை, உடல் சூடு, மன உளைச்சல், தெய்வ சக்தி. இவற்றில் ஏதாவது ஒன்றின் சின்னமாக இருக்கலாம். தீ அமைதியாக இருந்தால் அது அருள் ஒளி. கட்டுப்பாடின்றி பரவினால் அது உள்ளே பெருகும் பதட்டம். இதை புறக்கணித்தால் கோபம் உறவுகளை எரிக்கும், அவசரம் வாய்ப்புகளை எரிக்கும், சோர்வு உடலை எரிக்கும். ஆன்மீக தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரத்தில் வாழ்க்கை தானாகவே சோதனையின் தீயை ஏற்றும். அதனால் தீக்கனவுகள் வந்தால் உன் உள்ளத்தை குளிர்வி, உன் வார்த்தையை மென்மையாக்கு, உன் உடலை ஓய்வடையச் செய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு கனவில் தொடர்ந்து இறங்கும் படிகள் வரும். கீழே செல்லும் பாதை, அடித்தளம், இருண்ட அறை, நிலத்தடி. இது பலமுறை பயப்பட வேண்டிய சின்னம் அல்ல, அது உன் ஆழ்மனத்தில் இறங்கும் அழைப்பு. நீ மேல் மேல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் உன் வேர்கள் அழைக்கின்றன. நீ ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய்? உன் உண்மையான துக்கம் என்ன? நீ யாரை இன்னும் மன்னிக்கவில்லை? உனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? இதை பார்க்காமல் மேலே மட்டும் வாழ்ந்தால் ஒரு நாள் மேல் கட்டிடம் அழகாக இருந்தாலும் உள்ளே வெறுமை இருக்கும். கனவு சொல்வது, உள்ளே வா, உன்னை சந்தி. இதை புறக்கணித்தால் வாழ்க்கை முழுவதும் வெளியை திருத்திக் கொண்டு உள் சிதைவை மறைப்பாய். என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை புரிந்து கொள்ள மிகப்பெரிய திறவுகோல் அந்த கனவு என்ன உணர்ச்சி விட்டுச் சென்றது என்பதுதான். காட்சி எல்லாம் மாறலாம், ஆனால் உணர்வு உண்மையை தரும். பயமா, எச்சரிக்கையா, அமைதியா,
ஏக்கமா, அழைப்பா, துக்கமா, விடுதலையா? இதை கவனிக்காமல் காட்சியை மட்டும் பிடித்து கொண்டால் குழப்பம் வரும். ஏன் பாம்பு வந்தது, ஏன் இருள் வந்தது, ஏன் யாரோ அழுதது? இவை எல்லாம் வடிவம். ஆனால் உண்மை உன் உள்ளத்தில் எழுந்த உணர்வில். இதை மதிக்க கற்றுக்கொண்டவனுக்கு கனவுகள் புதிர் அல்ல, வழிகாட்டல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு ஒரு புனித நடைமுறை தருகிறார். இரவில் படுக்கும் முன் உன் நெற்றியில் மெதுவாக கை வை. என் தூக்கம் என் கோவில், என் கனவு என் மொழி. உண்மையை மட்டும் காட்டி பயத்தை நீக்கிவிடு என்று உள்ளத்தில் சொல். காலை எழுந்ததும் உடனே கைபேசி பார்க்காதே. சில நிமிடம் அமைதியாக இரு. உன் மூச்சை கேள். கனவின் சுவடு என்ன என்று உள்ளத்தில் கேள். பிறகு தான் நாளை தொடங்கு. இந்த சிறிய மாற்றம் உன் கனவுகளின் தரத்தை மாற்றும். குழப்பம் குறையும், தெளிவு பெருகும். எச்சரிக்கை வந்தால் நீ உணர்வாய். தேவையற்ற பயம் வந்தால் அது நீங்கிவிடும். என் செல்லமே, நினைவில் வை. எச்சரிக்கும் கனவுகள் உன் வாழ்க்கையை அச்சத்தின் கைதியாக்க வரவில்லை. அவை உன் ஆன்மாவை மீண்டும் உன்னோடு இணைக்க வருகிறன. நீ அவற்றை புறக்கணித்தால் உன் உள்ளம் தூரமாகும். உன் முடிவுகள் கனமாகும். உன் உறவுகள் சிக்கலாகும். உன் வீடு சுமையாகும். உன் தூக்கம் சிதறும். உன் உடல் குரல் கொடுக்கும். ஆனால் நீ அவற்றை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டால் உன் உள்ளம் மீண்டும் திறக்கும். உன் கண்கள் சின்னங்களை புரியும். உன் காதுகள் மௌனத்தையும் கேட்கும். உன் பாதை மெதுவாக நேராகும். உன் வீடு சுத்தமடையும். உன் வார்த்தைகள் மென்மையடையும். உன் உடல் ஓய்வை பெறும். உன் தூக்கம் அருளின் மடியாக மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக உன் ஆன்மாவுக்கு இந்த அருள் சொல்லை வைக்கிறார். அஞ்சாதே என் தங்கமே. கனவு கதவை தட்டும்போது அது உன்னை உடைக்க வரவில்லை. உன்னை திருப்பி நிறுத்த வருது. உன் உயிரை காக்க வருது. உன் பாதையை சீர் செய்ய வருது. நீ பயத்தில் ஓடாதே. நீ அலட்சியத்தில் மூடாதே. நீ விழிப்பில் திறந்து வை. உன் தாயருளை அழை. உன் உள்ளத்தை கேள். உன் நாளை மெதுவாக்கு. பிறகு பாரு. நேற்று உன்னை பயமுறுத்திய கனவே நாளை உன்னை காப்பாற்றிய அருளாக தெரியும். நேற்று குழப்பமாக தோன்றிய சின்னமே நாளை உன் தவறை தடுத்த ஒளியாக தெரியும். நேற்று உன்னை அழ வைத்த இரவே நாளை உன் உயிரை திருப்பி வைத்த புனித இரவாக தெரியும். அதுதான் அம்மன் காப்பு. அதுதான் ஆன்மாவின் மொழி. அதுதான் உன் வாழ்க்கையை இருளில் இருந்து விழிப்பிற்கு அழைக்கும் மென்மையான தெய்வ தொடுதல்.